ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றோம். இன்றைய தினம் 452வது நாமாவளியாக ஓம் தர்ம ஹேதவே நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி தர்மத்திற்கு காரணமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த தர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் பரம்பொருள். தர்மம்தான் இறை சக்தி. இந்த தர்மம் அப்படின்றது எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியது. மனித வாழ்க்கையை 4ஆக பிரிக்கிறார்: பிரம்மச்சரியம், கிரகஸ்திரம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு. இந்த 4 நிலைக்குமே தர்மம் உண்டு. பிரம்மச்சரிய தர்மம், பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும், அந்த இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த படிப்பை எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணும். கிரகசாஸ்திரம தர்மம், இல்லற வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்து அந்த கடமையெல்லாம் செய்யணும், இதெல்லாம் கிரகஸ்தாசிரம தர்மம் போதிக்குது. அடுத்து வானப்பிரஸ்த தர்மம், பற்றற்ற நிலையில் இந்த ஜீவனை பக்குவப்படுத்துறது. அடுத்தது சந்நியாசம், சதா இறைவனை நினைப்பதற்கான தர்மம் எப்படி இருக்கணும், இதெல்லாமே நம்மளுடைய சனாதன தர்ம மதம் நமக்கு போதிச்சிருக்கு. அப்பேற்பட்ட அந்த தர்மஸ்வரூபமாக இறைவனே இருக்கார். தர்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த தர்மஸ்வரூபமாக முருகப்பெருமான் இருக்கார். ஹேதுஹு அப்படின்னா காரணம், உத்தேசம், உபகரணம், தர்க்க பிரமாணம், யுக்தி, ஆரம்பம், மூலம் அப்படின்னு அர்த்தத்தெல்லாம் கொடுக்கும். அப்படி அந்த தர்மத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர் பரம்பொருள். அதாவது இந்த தர்மம் செய்வதற்கு உபகரணம், அதாவது ஒரு பொருளை செய்யறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கான காரணம், துணை காரணம், நிமித்த காரணம், இதெல்லாம் சொல்லுவாள். சித்தாந்தத்தில் ஒரு பானையை உருவாக்கணும் அப்படின்னா வெறும் பானை அப்படியே வந்துடாது. அப்போ அந்த பானையை செய்வதற்கு ஒரு ஜீவன் இருந்தாகணும். அந்த பானையை அந்த மனிதன் மட்டும் செய்ய முடியாது. அதுக்கான மூல காரணமாக அந்த மண் ஆனது தேவைப்படுது. அப்போ அந்த மண்ணை எடுத்து அப்படியே பண்ணிட முடியுமா அப்படின்னா அந்த மண்ணை பானையாக்கிறதுக்கு ஒரு அந்த சக்கரம் தேவைப்படுது. இப்படி ஒன்று ஒரு தொடர்போடு இருக்க மாதிரி இந்த தர்மத்துக்கு தொடர்பாக இருக்கக்கூடியவர் பரம்பொருள் தான். அப்போ அந்த தர்மத்தை பிடிச்சா அதனுடைய செயல் எங்கே போய் முடியும்னா இறைவனிடத்தில் போய் தானாக அது கூட்டின்னு போயிடும். அப்போ தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மத்தை நாம் காப்பாற்றும் போது அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றியே தீரும் அப்படின்னு சொல்கிறாலே அதுதான். அப்படி இந்த தர்மத்துக்கு மூல காரணமாக இருக்கார், தர்மத்துக்கு காரணஸ்வரூபமாக இறைவனே இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் தர்ம ஹேதவே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.